மகாநதி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம காவேரியும், விஜயும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே சூப்பரா இப்பலாம் பேசிக்கிறாங்க. அதுவும் இன்னைய எபிசோட்ல வந்து பயங்கரமா நம்ம காவேரி கிரன்ச் பண்ணுனாங்க அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இது வந்து ஒரு நடிப்பு தான். நம்ம காவேரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லவ்வர்ஸ் எப்படி பேசிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் கிட்ட நம்ம காவேரி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படிலாம் குழஞ்சு குழஞ்சு பேசுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க. இதை பார்க்குற நம்ம விஜய்க்கு இதெல்லாம் உனக்கு செட்டே ஆகல. நீ எப்பயும் போல் நார்மலாக எப்படி பேசியோ அதே மாதிரி பேசு. என்னால் இதை பார்த்து சகிச்சிக்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல. ஆனால் காவேரியை அதை நிறுத்துறதா இல்லை. ஒரு கட்டத்தில் நம்ம விஜய் வந்து அங்கேருந்து ஆளை விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு. இருந்தாலும் மனசுக்குள்ளே ரொம்பவுமே சந்தோஷம். காவேரி இப்போலாம் நம்மக்கிட்ட நல்லா நடந்துக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. நம்ம காவேரிக்கும் சந்தோஷம்தான். என்ன கொஞ்ச நேரம் பேசுனதுக்கே இப்படி இருக்கே, எப்படி தான் இதில் இதே மாதிரி ரெகுலராக காதலிக்கிறவங்களாம் பேசிக்கிறாங்களோ, சகிக்கலையே நமக்கே அப்படிங்கிற மாதிரி காவேரியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே கங்கா குமரன் இவங்களோட ரொமான்ஸை காமிக்கிறாங்க. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி, ஆனால் இப்போ தான் ரொமான்ஸே பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம குமரன் பைக் ஓட்டிக்கிட்டு வரும்பொழுது நம்ம விஜயோட சித்தப்பா ஃபோன் பேசிக்கிட்டே வந்து மோதிடுறாப்புல பைக்கில். ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, குமரன் மேலே தான் தப்பு இருக்கிற மாதிரி வந்து சண்டை போடுறாப்புல. சண்டை பெருசாக போய் வாக்குவாதமாக ஆகுது. அங்கே வர்ற கங்கா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா, உண்மையெல்லாம் போட்டு உடைச்சிட்றாரு. நீ ஓசியில் வந்தவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு அந்த இதுக்கு ஓசியில் வந்தவன் தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பிரச்சனை பெருசாக போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.